நாவும் நெருப்புதான். ஹalleluya. மனுஷனுடைய மாம்சிக வார்த்தையானது ஒரு நெருப்பு போல செயல்படுது. ஆனா தேவனுடைய வார்த்தையானது ஒரு பட்டயம் போல செயல்படுது. ஹalleluya. அந்த பட்டயம் என்ன செய்யும்? பரிசுத்தத்தையும் பரிசுத்தம் இல்லாததையும் பிரிக்கும். தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய இல்லாதவரையும் பிரிக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் ரட்சிப்பில்லாத ஜனங்களையும் பிரிக்கும். கணுக்களையும் ஊனையும் பிரிக்கும். யோசனை எண்ணங்களை வகையா இருக்கும். இப்படி ஒரு நல்ல காரியம் பாசிட்டிவா செய்யும். ஆனா மனுஷனுடைய நாவானது அவருடைய வார்த்தையானது கொடுத்துக்கிறாய் என்கிற நெருப்பு மூலமா இருக்கு. அது என்ன செய்யும்? ஆளை முடிச்சிடும். வாசிக்கலாம். அதை வாசி முடிச்சிடலாம். அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி இருந்ததா இருக்கு. வாசிக்கலாம். நம்முடைய அவைகளின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுவதாயும் நரக அக்கினியினாலும் கொளுத்து விடுவதாயும் இருக்கிறது. அப்படி என்ன தெரியுமா? இப்ப சூசைட் அட்டாக். ஒரு நாவலால ஒருத்தர் வார்த்தையை சொல்லி ஒரு உறவுகளை பிரிக்கிறாங்கன்னா, நாவலால ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு உறவுகளை ஒழிக்கிறாங்கன்னா, நாவலால ஒரு வார்த்தையை சொல்லி தன் உறவுகளை பிரித்து வைக்கிறாங்கன்னா, அவங்க கண்ணை தானே எரிக்கிறார்கள். அவர்கள் சஞ்சலமும் விசனமும் விசேஷமா கலக்கும் பயம் உண்டாக தவிர அங்க ஒரு எழுச்சி இருக்காது, ஒரு உயிர் இருக்காது, ஒரு ஜீவன் இருக்காது. முழு மாம்சமா இருக்கும். ஆனால் யார் பிரித்து வெளியே அனுப்புறார்களோ அவர்களுக்கு நன்மையும் சகாயமும் ஆசீர்வாதம் தேவன் அனுக்கிறோம். கர்த்தர் அவங்களோட பார்க்கிறோம். ஹalleluya. இது ரெண்டு மாதிரி பார்த்தோம். சவுல் தாவீதை ஒதுக்கி வச்சவங்க என்ன பார்த்தோம். அவன் நான் ஏன் மட்டும் ஏன்னா ராஜா வேற ராஜா கூட நினைச்சான்.